Exercise 1.3ல 6th sum பார்க்க போறோம். Verify the additive and multiplicative inverse property for the rational numbers. Numbers தான் நான் ஷார்ட்டா NOS ன்னு போட்டிருக்கேன். 7/17க்கும் 17/27க்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரியணும். Additive inverse அப்படின்னா opposite sign. Multiplicative inverse அப்படின்னா reciprocal. ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா இப்போ 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆப்போசிட் சைனா என்ன போடுவீங்க -2. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கி 0. அதாவது ஐடென்டி எலமெண்ட் இதுக்கு 0 வரணும், இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் வந்து 1 வரணும். வந்துச்சுன்னா நம்ம செய்கிறது வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னது? இப்போ இது வந்து 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெசிப்ரோக்கல் எழுதும்போது என்ன எழுதுவோம்? 1/2. அப்போ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஐடென்டி எலமெண்ட் மல்டிப்ளிகேட்டிவ்க்கு 1 வருது. அப்போ 0 1 வருதா? அப்போ இதே மாடலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி தான் நான் எங்கள் சைடில் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 6th சம்மில் -7/17 இன்னொன்று 17/27 அடிஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல அடிட்டிவ், அதாவது அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல நம்ம ஏயோடதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து அதை கண்டுபிடிக்கலாம். a + ஆஃப் -a = 0ன்னு வரணும். இல்லை அது நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டாலும் 0 வரணும். சரி, இதுதான் நீங்கள் வந்து அது அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடிட்டிவ் இன்வர்ஸ் இஸ் இப்போ இது வந்து -7/17னா நம்ம அதோட சைன் சேஞ்ச் ஆகுறது அடிட்டிவ் இன்வர்ஸ். அப்போ என்ன வரும்? 7/17. இப்போ நீங்கள் இதில் போட்டு பாருங்கள். ஏக்கு பதிலாக -7/17 ப்ளஸ் அப்போ இது அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் அதோட சைன் சேஞ்ச் ஆகுறது. அப்போ அதுக்கு பதில் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? அதாவது மைனஸ் இருந்து என்னது 7/17. இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ 17 அப்படி போட்டுட்டு மேலே உள்ள ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். -7 + 7 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0. 0/17 which is equal to 0. இதே மாதிரி தான் நம்ம அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். -7/17 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் 17/7 சேஞ்ச் ஆயிரும். அப்போ -7/17 மல்டிப்ளை தலையில வரும்போது 17/7. இதை கேன்சல் பண்ணால் நம்ம என்ன போட்டுக்கலாம்? 1. அதே மாதிரி 17/27 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்குமா என்ன ஒரு தலைகீழா தான் வரும். 27/17 போட்டுக்கலாமா? இப்போ இதை அப்படியே போட்டுக்கோங்க. 17/27 மல்டிப்ளிகேட்டிவ்னால மல்டிப்ளை 27/17. அப்போ இதுவும் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன கிடைக்கணும்? 1. அது வந்து ஐடென்டி வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0. அப்போ உங்களுக்கு எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் எழுதும்போது ஹென்ஸ் அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆர் வெரிஃபைட். இவ்வளோதான் அந்த சம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.